அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 மிக முக்கியமான அறிவியல் கேள்விகளை பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற ரொம்ப 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 முக்கியமான 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. டிஎன்பிஎஸ்சி, டெட்டு போன்ற எக்ஸாமுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்து எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. புறப்பேன் என்பது மனமற்றது, எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயு. புறப்பேன் காற்றை விட கனமானது. புறப்பேன் அதிக அழுத்தத்தில் திரவமாக்கப்பட்டு பியூட்டேன் சேர்க்கப்பட்டு எல்பிஜியாக பயன்படுகிறது. மெர்கேப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது. இந்த 4ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. புறப்பேன் அப்படிங்கிறது மனமற்றது, எளிதில் தீப்பற்றக்கூடியது. 2வது பாயிண்ட் சரி. புறப்பேன் காற்றை விட கனமானது. 3வது பாயிண்ட் சரி. புறப்பேனை அதிக அழுத்தத்தில் அதை திரவமாக மாற்றுறாங்க, அது கூட பியூட்டேன் சேர்த்து அதை எல்பிஜி சிலிண்டரில் பயன்படுத்துகிறாங்க. 4வது பாயிண்ட் சரி. மெர்கேப்டேன் அப்படிங்கிற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருளை கலக்கிறாங்க, இதனால தான் சிலிண்டரை ஓப்பன் பண்ண உடனே அது ஒரு வாசம் அடிக்கும் இல்லைங்களா, அந்த வாசம் வருகிறது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி எனப்படுகிறது. காரணம், கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர் வைக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திட நிலைக்கு மாறுகிறது. இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி, இரண்டும் சரிங்க. கார்பன் டை ஆக்சைடை, அதாவது திட கார்பன் டை ஆக்சைடை உலர் பனிக்கட்டின்னு சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அது வாயு, அதை -57 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர் வைக்கும் பொழுது அது திட வடிவத்தில் மாறுது, அதைத்தான் உலர் பனிக்கட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட ஸ்பீடோமீட்டர் பயன்படுகிறது. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790இல் பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படும், அதாவது இப்போ அளக்க பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இந்த அளவுகளானது 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்டுவெல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. தேசிய இயற்பியல் ஆய்வகம் புதுடில்லியில் உள்ளது. இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. வாகனங்கள் கடக்கும் தொலைவு, அதாவது எவ்வளோ தூரம் போயிருக்கோம், 40 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கோமா இல்லை 60 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஓடோமீட்டர் தான் பயன்படும். ஓடோமீட்டர் அதான் பயன்படும். ஸ்பீடோமீட்டருங்கிறது நம்ம எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத கணிக்க தான் பயன்படும். 2வது பாயிண்ட் சரி. மெட்ரிக் முறை அலகு அல்லது திட்ட அலகை 1790இல் பிரெஞ்சு நாட்டுக்காரங்க உருவாக்கியிருக்காங்க. 3வது பாயிண்ட் சரி. தற்காலத்தில் நம்ம நீளத்தை அளக்க பயன்படுறோம் இல்லைங்களா, இந்த ஸ்கேலு, அந்த ஸ்கேலை 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்டுவெல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 4வது பாயிண்ட் சரி. தேசிய இயற்பியல் ஆய்வகம் புதுடில்லியில் உள்ளது. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. ஒரு சிம்பிள் கொஷின். துணி துவைக்கும் இயந்திரங்களில் நடைபெறுவது என்ன? துணி துவைக்கிற இயந்திரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசை நடக்குது, அதனால தான் அழுக்கானது வெளியே போகுது. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். லிட்மஸ் என்பது ஒரு இயற்கை நிறங்காட்டியாகும். இது லைக்கன்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அமில கரைசலில் நீல நிறமாக இந்த லிட்மஸ் மாறும். காரக்கரைசலில் சிவப்பு நிறமாக மாறும். இந்த 4ல் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. லிட்மஸ் அப்படிங்கிறது இயற்கை நிறங்காட்டி. 2வது பாயிண்ட்டும் சரி. லைக்கன்லேருந்து இதை பிரிச்செடுக்கிறாங்க. 3வது பாயிண்ட் தப்பு. அமில கரைசலில் லிட்மஸு சிவப்பு நிறமாக மாறும். அமிலம்னா சிவப்பு நிறம். 4வது பாயிண்ட் தப்பு. காரக்கரைசலில் நீல நிறமாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரிங்க. 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. பாரமீசியம் கசை இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினா குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. அமீபா போலிக்கால்கள் மூலமாகத்தான் இடப்பெயர்ச்சி பண்ணுது. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது.
பாரமீசியம் குறி இலை மூலமாக இடப்பெயர்ச்சி அடைகிறது. மாறி வந்திருக்குங்க. 3வது பாயிண்ட்டும் தப்பு. யூக்ளினா இது கசை இலைகள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. மாறி வந்திருக்கு. நல்லா கவனிங்க. பாரமேசியம்னா குறி இலை, யூக்ளினானா கசை இலை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. வைட்டமினை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். வைட்டமின்கள் பாதுகாக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ABCDEK ஆகிய 6 முக்கிய வைட்டமின்கள் உள்ளன. வைட்டமின்கள் பி மற்றும் சி இரண்டும் நீரில் கரையும் வைட்டமின்கள் ஆகும். வைட்டமின்கள் ADEK இந்த 4ம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஆகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. வைட்டமின்களை பாதுகாக்கும் உணவுகள் அப்படி சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் சரி. 6 முக்கியமான வைட்டமின் வகை இருக்குது. 3வது பாயிண்ட் சரி. வைட்டமின் BC இரண்டுமே நீரில் கரையும் வைட்டமின்கள். 4வது பாயிண்ட் சரி. வைட்டமின்கள் ADEK இந்த 4ம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஆகும். இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். வீடுகளில் பக்க இணைப்பு முறை பின்பற்றப்படுகிறது. அம்மீட்டர் என்பது மின்சுற்றில் அதாவது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்துடைய அளவு அந்த அளவை அளவிடும் கருவியாகும். அம்மீட்டரை மின்சுற்றில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்க. வீடுகளில் பக்க இணைப்பு முறையை தான் பின்பற்றுறாங்க. 2வது பாயிண்ட் சரி. மின்னோட்டம் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அம்மீட்டரை தான் பயன்படுத்துவாங்க. 3வது பாயிண்ட் தப்பு. அம்மீட்டரை பக்க இணைப்பில் இணைக்கக்கூடாது, தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் இருக்குது. அது என்னங்கிறத கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் செல் சவ்வு அப்படின்னா அதை செல்லின் கதவுன்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா செல்லுடைய ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது. பசுங்கணிகம் செல்லுடைய உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுகிறது. நுண்குமிழ் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக சொல்லணும். 1774 ஜோசப் பிரிட்ஸ்லி ஆக்சிஜனை கண்டறிந்தார். ஆண்டனி லவாய்சியர் ஆக்சிஜன் என பெயரிட்டார். ஆக்சிஜன் தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும். டேனியல் ரூதர்போர்டு நைட்ரஜனை கண்டறிந்தார். இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. 1774 ஜோசப் பிரிட்ஸ்லி அப்படிங்கிறவர் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். 2வது பாயிண்ட் சரி. ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சவர் ஆண்டனி லவாய்சியர். 3வது பாயிண்ட் தப்பு. ஆக்சிஜன் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு CO2 கார்பன் டை ஆக்சைடு தான் தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும். 4வது பாயிண்ட் சரி. டேனியல் ரூதர்போர்டு நைட்ரஜனை கண்டறிந்தார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். டெங்கு காய்ச்சலானது TN1 TN2 இந்த வைரஸால் தோற்றுவிக்கப்படுகிறது. இதை பிளேவி வைரஸ்னு சொல்லுவாங்க. ஏடிஸ் எஜிப்ட் என்ற கொசுக்களினால் பரவுகிறது. இது இரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 முதல் 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. டெங்கு காய்ச்சல் வைரஸால் ஏற்படுது. குறிப்பாக TN1 TN2 இந்த வகையான வைரஸால் ஏற்படுது. இதை பிளேவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. ஏடிஸ் எஜிப்ட் அப்படிங்கிற டைப்பான கொசுவால் தான் பரவுது. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. இது என்ன பண்ணும்னா இரத்த சிகப்பணுடைய எண்ணிக்கையை குறைக்காது. இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கையை தான் குறைக்கும். 4வது பாயிண்ட் சரி. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்துலேருந்து அதிகபட்சமாக 100 மீட்டர் டு 50 மீட்டருக்குள்ளே பரவி கடிக்கும், எல்லாத்தையும் கடிக்கும். விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று எதிர்காலத்தில் நைட்ரஜன் வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். காரணம் இந்த எரிபொருள் தூய்மையானது. ஏனெனில் இது எரியும் பொழுது நீர் மட்டுமே வெளிவரும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் தரும். காற்றையும் மாசுபடுத்தாத தன்மை கொண்டது. இதுக்கான பதில் காரணம் சரியா இருக்கு, ஆனால் கூற்று தப்பா இருக்கு. என்னன்னா நைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன். நாளைய எரிபொருள் என அழைக்கப்படுவது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எரியும் பொழுது நீர் மட்டும்தான் வெளியே வரும்.
தூய்மையானது, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரி. அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். உலகின் மிகப்பெரிய விதை வங்கியான மில்லினியம் விதை வங்கி இங்கிலாந்தில் உள்ளது. குளிரி விதை வங்கி என்பது மிக குறைந்த வெப்பநிலையில் ஒரு விதை அல்லது கருவை பாதுகாக்கும் தொழில்நுட்பம் ஆகும். இந்த குளிரி விதை வங்கி என்பது பொதுவாக திரவ ஹைட்ரஜனில் -196°C வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுகிறது. அழிவை எதிர்கொள்ளும் சிற்றினங்களை பாதுகாப்பதற்கு இது உதவியாக இருக்கும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. உலகத்திலேயே மிகப்பெரிய விதை வங்கினா மில்லினியம் விதை வங்கி தான். எங்கே இருக்குது? இங்கிலாந்தில் இருக்குது. 2வது பாயிண்ட் சரி. குளிரி விதை வங்கி அப்படின்னா ரொம்ப கூலிங்கான இடத்துல விதையை வச்சுருப்பாங்க. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. திரவ ஹைட்ரஜன் கிடையாது, திரவ நைட்ரஜன். திரவ நைட்ரஜனில் குறிப்பாக -196°C வெப்பநிலையில் வச்சுருப்பாங்க. 4வது பாயிண்ட் சரி. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. அதாவது பூங்காக்களையும் அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை டைரெக்டாக எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்குது. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசில் இருக்குது. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கான பதில் நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா எது? எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க பார்க்கலாம். அடுத்து வேணா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். கிளாவிசெப்ஸ் பர்பூரியா என்ற பூஞ்சை மாயத்தோற்ற பூஞ்சை எனப்படுகிறது. இது கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களை பாதிக்கிறது. கிளாடாஸ்போரியம் என்ற பூஞ்சை குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. ஆஸ்பர்ஜில்லஸ் என்ற பூஞ்சை ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்க. கிளாவிசெப்ஸ் பர்பூரியான்னு ஒன்று இருக்குது. இது மாயத்தோற்ற பூஞ்சைன்னு நினைக்கிறாங்க. கனவுலகத்தில் நம்ம மிதக்கிற மாதிரி நம்மளை ஏற்படுத்திடும். 2வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. குழந்தைகளிடம் ஒவ்வாமை ஏற்படுத்தும் பூஞ்சை அப்படின்னா அது ஆஸ்பர்ஜில்லஸ். அதனால் இது தப்பு. 3வது பாயிண்ட் தப்பு. ஒவ்வாமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது கிளாடோஸ்போரியம் மாறி வந்திருக்குதுங்க. பார்த்துக்கோங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி. 1 மட்டும் சரி. அடுத்து வேணா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லணும். கூற்று சூரிய குடும்பத்தில் புதன் மிகவும் வெப்பமான கோளாக இருக்கிறது. காரணம் வெள்ளிக்கோளுடைய வளிமண்டலத்தில் 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகமாக இருப்பதால் வெள்ளியுடைய மேற்பரப்பால் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக 462°C ஆக இருக்கிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று தப்பாக இருக்குது. காரணம் சரி. சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள்னா அது வெள்ளிக்கோள் தான். புதன் கிடையாது. வெள்ளிக்கோள் ஏன் வெப்பமாக இருக்குது? அதில் 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அதனால் அதிகமான வெப்பத்தை அதை இழுத்து வச்சுக்குது. அதனால தான் அதனுடைய மேற்பரப்பு 462°C ஆக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். நம் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுப் பொருட்களுடைய செரிமானத்துக்கு உதவுகிறது. உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க வினிகர் அதாவது அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலம் பயன்படுகிறது. குளியல் சோப்புகள், சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களுடைய சோடியம் உப்பு அல்லது பொட்டாசியம் உப்பு பயன்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. நம்ம வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்குது. அந்த அமிலம் தான் உணவை செரிமானம் பண்ண உதவுது. 2வது பாயிண்ட் சரி. உணவுப் பொருட்களை கெட்டு போகாமல் வைக்க வினிகரை பயன்படுத்துகிறாங்க. வினிகர் அப்படின்னா அது அசிட்டிக் அமிலம். 3வது பாயிண்ட் சரி. ஊறுகாய் போன்ற பொருட்களை கெட்டு போகாமல் வைக்க பென்சாயிக் அமிலத்தை பயன்படுத்துகிறாங்க. 4வது பாயிண்ட் சரி. குளியல் சோப்பு, சலவை சோப்பு தயாரிக்க சோடியம் உப்பு, பொட்டாசியம் உப்பு பயன்படுகிறது. விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரின்னு சொல்லணும். ஹென்றி கேவெண்டிஷ் ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தார். ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என அழைத்தார். உலோகங்களை
செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார். உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் கலந்து கார்பன் டை ஆக்சைடை இவர் உருவாக்கினார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் யாருங்க? ஹென்றி கேவெண்டிஷ் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்றுன்னு பேர் வச்சாரு. 3வது பாயிண்ட் சரி. உலோகத்தை செறிவு மிகுந்த அமிலத்தோட கலந்து ஹைட்ரஜனை உருவாக்குனாரு. அதே உலோகத்தை செறிவு மிகுந்த காரத்தோட கலந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குனாரு. அப்போ அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வேணா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். கூற்று புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி H+ என அழைக்கலாம். காரணம், ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் பொழுது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, கூற்று சரி, காரணம் சரிங்க. புரோட்டான் அப்படிங்கிறத ஹைட்ரஜனுடைய அயனின்னு சொல்லலாம். ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கினோம்னா ஒரு புரோட்டான் கிடைக்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. உலோகப் போலிகளின் பண்புகளை ஆராய்க. உலோகப் போலிகளை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். உலோகப் போலிகள் அனைத்தும் அறை வெப்பநிலையில் திண்மங்களாக உள்ளன. சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற உலோகப் போலிகள் குறை கடத்திகள் என அழைக்கப்படுகின்றன. போரான் மின்னணு கருவிகளில் பயன்படுகிறது. சிலிக்கான் பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. உலோகப் போலிகள் அனைத்தும் அறை வெப்பநிலையில் திண்மமாகத்தான் இருக்கும். 2வது பாயிண்ட்டும் சரி. சிலிக்கான், ஜெர்மானியம் இதெல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே குறை கடத்திகள் என அழைக்கப்படுகிறது. 3வது பாயிண்டில் தப்பு இருக்கு. சிலிக்கானை தான் மின்னணு கருவியில் பயன்படுத்துகிறாங்க. 4வது பாயிண்ட் தப்பு. போரான் தான் பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது. பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். அப்போலோ விண்வெளி திட்டங்கள் மூலம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கினர். இது ஒட்டுமொத்தமாக 17 திட்டங்களை கொண்டது. இவற்றுள் அப்போலோ 8 மற்றும் அப்போலோ 11 ஆகியவை குறிப்பிடத்தகுந்தவை ஆகும். அப்போலோ 8 திட்டமே முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டமாகும். இதில் விண்கலம் நிலவை சுற்றிய பின்னர் மீண்டும் பூமியை வந்து அடைந்தது. அப்போலோ 11 திட்டமானது முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டமாகும். அப்போலோ 11 விண்கலம் 1969 ஜூலை 20 நிலவில் தரையிறங்கியது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, அனைத்துமே சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போலோ ப்ராஜெக்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இதன் மூலமாக தான் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் இறங்கியிருக்காங்க. இது கரெக்டு. 2வது பாயிண்ட்டும் சரி. ஒட்டுமொத்தமாக 17 திட்டங்களை கொண்டது. அதில் அப்போலோ 8, அப்போலோ 11 தான் ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட்டும் சரி. அப்போலோ 8 மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விண்வெளிக்கு போயிருப்பாங்க, நிலாவுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நிலாவை சுற்றி திரும்பி வந்துட்டாங்க. 4வது பாயிண்ட் சரி. அப்போலோ 11 திட்டத்தில் முதல்ல நிலவில் தரையிறங்கினாங்க. 1969 ஜூலை 20 நிலவில் தரையிறங்கினாங்க. அனைத்தும் சரிங்க. அடுத்த வினா பாருங்க. சந்திராயன் 3 பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். 2023 ஜூலை 14 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. நிலவின் தென்துருவ பகுதியில் பாதுகாப்பாக விண்கலத்தை தரையிறக்குவதை நோக்கமாக கொண்டது. விண்கலம் 2023 ஆகஸ்ட் 5 நிலாவுடைய சுற்றுப்பாதையை அடைந்தது. 2023 ஆகஸ்ட் 23 இதனுடைய தரை இறங்கி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. 2023 ஜூலை 14 தான் அனுப்புகிறாங்க. ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சதீஷ் தவான் விண்வெளி மையம் இருக்குது. அங்கேருந்து அனுப்புகிறாங்க. 2வது பாயிண்ட் சரி. இதனுடைய டார்கெட்டு நிலாவுடைய தென்துருவ பகுதியில் பாதுகாப்பாக இறங்கணும் அப்படிங்கிறது. 3வது பாயிண்ட் சரி. விண்கலம் 2023 ஆகஸ்ட் 5 நிலாவுடைய சுற்றுப்பாதையை அடையுது. 4வது பாயிண்ட் சரி. 2023 ஆகஸ்ட் 23 நிலாவில் பாதுகாப்பாக தரையிறங்குறாங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. பென்சில் கரி அதாவது கிராஃபைட் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. கிராஃபைட் பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். கிராஃபைட்டில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் மற்ற 3 கார்பன் அணுக்களுடன் ஒரே தளத்தில் சகப்பிணைப்பில் பிணைந்துள்ளது. இந்த அமைப்பு அறுங்கோண அடுக்கை உருவாக்குகிறது. இந்த அடுக்குகள் வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த அடுக்குகள் வலிமை குறைந்த விசை மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் இவை வைரத்தை விட மென்மையானவை.
இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. கிராஃபைட்டில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் மற்ற 3 கார்பன் அணுவோட சகப்பிணைப்பில் இணைஞ்சிருக்கு. இரண்டாவது பாயிண்ட்டும் சரி. இதனால் அருங்கோண அடுக்கு உருவாகுது. இது வந்து வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசை மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது பாயிண்ட்டும் சரி. இந்த அடுக்குகள் வலிமை குறைந்த விசை மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறதால வைரத்தை விட மென்மையானது. விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்க. மலேரியா பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். மலேரியாவானது வைரஸால் பரவும் குளிரையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். இது உடலுடைய வெப்பநிலையை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகரிக்கிறது. இது கல்லீரலை பாதித்து இரத்தச்சோகை நோயையும் ஏற்படுத்தும். மலேரியா நிவாரணியாக அதிகமாக குயினைன் பயன்படுகிறது. இது சின்கோனா என்னும் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. மலேரியா அப்படிங்கிறது வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் கிடையாது. புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க. இது குளிரையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தும். இரண்டாவது பாயிண்ட் சரி. உடலுடைய வெப்பநிலை 103 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகரிக்கும். மூன்றாவது பாயிண்ட் சரி. கல்லீரலை பாதிக்கும். நல்லா கவனிங்க. மலேரியா வந்தால் கல்லீரலை பாதிக்கும், இரத்தச்சோகையும் ஏற்படும். நான்காவது பாயிண்ட் சரி. இதுக்கு என்ன மருந்தை பயன்படுத்துகிறாங்கன்னா குயினைன் மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அது சின்கோனா அப்படிங்கிற மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. பொறுத்துக. ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேருங்கிறத கரெக்டாக பொருத்தணும். இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். இப்படியே பார்க்கலாமா? வைட்டமின் B3 என்பது நியாசின். வைட்டமின் B6 என்பது பைரிடாக்சின். வைட்டமின் B12 என்பது சைனோகோபாலமைன். வைட்டமின் C என்பது அஸ்கார்பிக் அமிலம். இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் 25 முக்கியமான கேள்வியை பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.